ரஷ்யால பயிலுகிற ரஷ்ய மாணவன் ஒருவனுக்கு இந்திய நாட்டு கனவு இருக்கா? அமெரிக்காவில் இந்த நாட்டில் படிக்கிற எல்லாருக்குமே அயல்நாட்டு கனவு தான். அதுதான் கல்வியின் இலக்கு. இது சமச்சீர், சம உரிமை. சொல்லுங்க, அறிவார்ந்த நீங்க மருத்துவர், அறிவார்ந்த பொறியாளர் எல்லாரையும் தயாரிச்சு வேற நாட்டுல இறக்கி விட்டுறீங்க. இந்த நாடு சிறந்த மருத்துவம் அமெரிக்காவில் போய் பார்க்கணும், சிறந்த மருத்துவம் லண்டனுக்கு போகணும். முதலமைச்சருக்கு முடியலையா, இல்ல பிரதமருக்கு முடியலையா, அமெரிக்கா போய் வைத்தியம் பார்த்து வரணும். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. தம்பி விளையாட்டு வீரர் யுவராஜுக்கு புற்றுநோய், அம்மையார் அன்னை இந்திரா காந்தி அம்மையாருக்கு புற்றுநோய், வெளிநாட்டுல மருத்துவம் பார்த்து வந்துட்டீங்க. எங்க அம்மாவுக்கு புற்றுநோய், நான் எங்க போய் பாக்குறது? கேள்விக்கு பதில் இருக்கா? இப்ப நீங்க இங்க இருக்கிற முதல்வர் இவங்கள பெருமக்களுக்கெல்லாம் உடல்நிலை சரியில்லை, சிங்கப்பூருக்கு போயிடுறாங்க. இங்க அப்போலோல வச்சு பார்த்தாலும் சிங்கப்பூர்ல இருந்து மருத்துவர் வராங்க. சிங்கப்பூருக்கு பயணம் பண்ணி போக முடியல, அதனால இங்க மருத்துவர் இங்க வந்துடுறார் பயணம் பண்ணி. எங்க தாய் தந்தை இருக்கு, எங்க ஊர்ல இருக்கு, எங்க ஆத்தால பையன் தாத்தம்பாட்டிக்கு முடியல, என்ன பண்ணலாம்? வசதி இருக்கிறவன் உயர்ந்த அப்பலோ, காவேரி, ராமச்சந்திரா மருத்துவமனையில படுத்து மருத்துவம் பார்த்துக்கிற முடியும். வசதி இல்லாம பாடையை கட்டி நேரம் சுடுகாட்டில் போய் படுக்க முடியும். வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கா?